தலைவர் வந்து வேட்பாளரா கூட நிக்கிறது ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க தலைவரை எலெக்ஷனுக்கே கொண்டு வர கூடாதுங்கிறதுக்காக சீரியஸா இந்த பிஜேபி காரனும் இந்த திமுக காரனும் இந்த அதிமுக காரனும் எல்லா கட்சிக்காரும் சேர்ந்து நான் அலுவலப்ப நீங்கள் அலுவலுங்க. அவ்வளவு சோகத்தை உள்ளார வச்சு அந்த சோகத்தெல்லாம் பூவா பறக்க வைக்கிறது எங்க சின்ன அண்ணிதான். தலைவன் மட்டும் எலெக்ஷன்ல நிக்கலன்னா தமிழ்நாட்டுல எல்லா ஜென்சி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹலோ, அவரு மும்பை போயிட்டு வந்துருவாரு. வந்துருவாரா? ஓகே. தமிழ்நாட்டுல பிறந்துட்டா தமிழனா? ஆமா, பார்த்திபன் கூட தான் தமிழ்நாட்டுல பிறந்தாரு. ஆனா நாயுடு வரல. சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? எங்க அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வரட்டுமா? நீங்க அம்மா கிட்ட கேப்பீங்க, அந்த அம்மா அம்மாவோட அம்மா கிட்ட கேட்பாங்க, அதுக்கப்புறம் அம்மாவோட அம்மா அந்த பாட்டி வந்து கேட்பாங்க. தமிழர்களுக்கென்று ஒரு முகம் இருக்குது, அந்த முகம் உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லையா? ஆனா அழகா இருக்கு. எங்க இந்த டாப் क्वेश्चन ஆரம்பிச்சா மறந்து போயிட்டேன் சார். எங்க தலைவர் ஏன் பாம்பே போனார்? थैंक यू சார். கரெக்ட் தானே? கரெக்ட் சார். சொல்லுங்க, எங்க தலைவர் ஏன் பாம்பே போனார்? சார் கேள்வி கேட்க முடியும். நான் கேக்குறேன், எத்தனை நாளைக்கு தான் நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க? நான் கேள்வி கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அழகா 1000 சேனலுக்கு போனாலும் இதே கேள்வி, எங்க போனாரு எங்க போனாரு எங்க போனாருங்கிறப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும்னா ஏன் மண்டை எவ்வளவு டெக்ஸ்டரும் சார் இதெல்லாம் வேண்டாம். ஹலோ இருங்க சார், கையை ஏதாவது சுலுக்கிக்க போறீங்க சார். ஏங்க இருங்க. என்ன சார் பண்றீங்க? எது அவரு மாதிரி ஸ்டைல் பண்ணலான்னு வந்தேன். ஆமா, சீரியஸா நான் சின்ன வயசுல அப்படியே முன்னால தொங்குன மயிறு அப்படியே தூக்கி விட்டோன்னு காத்துல கல. தலைவரே, சின்ன வயசுல உங்க ஸ்டைல ஃபாலோ பண்ண, ஆனா அந்த ஆண்டவன் அப்போ கொடுக்கல உங்க ஸ்டைல, இப்பதான் கொடுத்துருக்கான் இந்த ஹேர் ஸ்டைல. நீங்க தாங்க தெருவுல போற நாய வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடுறது மாதிரி என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க. டக்குன்னு ஒரு கல் எடுத்து டொப்புன்னு அடிச்சிருந்தேன்னா நான் அப்பயே ஓடி இருக்க மாட்டேன். அப்ப உங்களுக்கு நான் சிங்கமா இருக்கிறது பிடிக்கல, நாயா இருக்கிறது தான் பிடிக்குது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட NNK அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமிர்தவல்லி மேடம். இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்தது, உங்க தலைவர் வந்து வேட்பாளரா கூட நிக்கிறது ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிகாஸ் இந்த டைவர்ஸ் கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு சொத்துகள் பத்தின ஒரு விஷயங்கள் இழுபறியில இருக்கிறதுனால அவரால் வேட்பாளரா கூட நிக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இப்ப சொல்லப்படுது சார். சோ அத பத்தி ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? இத பத்தி தான் நான் சொல்ல வந்தேன். தாவூத் இப்ராஹிம் எங்க தலைவர் ஏன் மீட் பண்ண போயிருக்காரு அப்படின்னா, இந்த அரசியல் அழுத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கு. அரசியல் அழுத்தங்கள் என்ன ஜாஸ்தி சொல்றாங்கன்னா, கரூர் விஷயத்துல எங்க தலைவரை முதல் குற்றவாளியா FIR போட்டுட்டாவே, ஒருத்தர் மேல FIR ஃபைல் பண்ணாவே அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியாதாம், எலிஜிபிலிட்டி இல்லையாம், இப்படியெல்லாம் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? எங்க தலைவரை எலெக்ஷனுக்கே கொண்டு வர கூடாதுங்கிறதுக்காக சீரியஸா இந்த பிஜேபி காரனும் இந்த திமுக காரனும் இந்த அதிமுக காரனும் எல்லா கட்சிக்காரும் சேர்ந்து. ஹலோ, ஐயோ சாரி சார், அழுணும்ல. நான் அழுவுறப்ப நீங்கள் அழுவுங்க. அவ்வளவு சோகத்தை உள்ளார வச்சு அடக்கி வச்சிருக்காரு. அந்த சோகத்தெல்லாம் பூவா பறக்க வைக்கிறது எங்க சின்ன அண்ணிதான். சீரியஸா என்னங்க அழற சார்? அழுறீங்களா? நீங்க சொல்ல தாங்கவே முடியல சார். நல்லா நினைச்சு பாத்தீங்களா? எங்க தலைவன் மட்டும் எலெக்ஷன்ல நிக்கலன்னா தமிழ்நாட்டுல எல்லா ஜென்சி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ, மும்பை போயிடுவாங்க சார் எல்லாரும். மும்பை போயிடுவாங்களா?
எதுக்கு தெரியலையே, நீங்க தானே மும்பை போவாரு அப்படின்னு சொன்னீங்க. ஹலோ, ஆ. அவரு மும்பை போயிட்டு வந்துருவாரு. வந்துருவாரா? ஆ, ஓகே. இங்க இருக்கிறவன் எதுக்கு மும்பை போகணுங்கிறேன். இல்ல, இவர் வந்து இங்க நிக்கலனா இந்திக்காரன் தான் பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம அங்க இருந்து இங்க வர்றான். இவன் என்ன பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம இங்க இருந்து அங்க போறானா? அங்க என்ன இருக்குது? ஒரு இலவும் கிடையாது. இல்ல சார், நீங்க சொன்னீங்கல்ல அவர் மும்பை போயிடுவாருன்னு. சோ அதனால இங்க இருக்கிற ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் மும்பை போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் சார். இல்லையா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கலாம் வடநாட்டுக்கு போக ஆசைப்பட மாட்டான். ஓகே சார். ஒன் அண்ட் ஒன்லி அமெரிக்கா போறதுக்கு மட்டும்தான் ஆசைப்படுவான். ஆமா, சீரியஸா. நான்லாம் ஆசைப்பட்டது இல்ல சார். நல்லா விசாரிச்சு பாருங்க, நீங்க தமிழராகவே இருக்க மாட்டீங்க. அப்புறம் தமிழனா இருக்கிறவன் எல்லாருமே அமெரிக்கா போயிடுவோம். ஹலோ, நான்லாம் born and brought up in தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல பிறந்துட்டா தமிழனா? ஆமா, பார்த்திபன் கூட தான் தமிழ்நாட்டுல பிறந்தாரு. ஆனா நாயுடு கௌரவல்ல சார். எதுக்கு சார் இப்ப அவரை வம்புக்கு இழுக்கிறீங்க? அவரை வம்புக்கு இழுக்கிறமா? ஹலோ, அவர் எங்க அண்ணிய வம்புக்கு இழுத்தார்ல. அவர் நாயுடு தானே, தமிழ்நாட்டுல தானே பிறந்தாரு, தமிழ்நாட்டுல தானே இருந்தாரு. அதுக்கு இதுக்கும் என்ன சார்? ஹலோ, தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி பேர் தமிழன் கிடையாது, அது தெரியுமா? நானா தமிழச்சி சார். ஹலோ, சும்மா சொல்லாதீங்க. எதுக்கு இப்ப ஹலோ ஹலோ இத்தனை ஹலோ? நீங்க போன்லயா பேசுறீங்க? ஆர்ஜன் எடுத்து பாருங்க. ஆமா, ஆர்ஜன். சார், ஆர்ஜன்னா என்ன சார்? ஆர்ஜன் என்னவா? ஹலோ, ஐயோ, தமிழும் புரியல, இங்கிலீஷும் புரியல, என்ன லாங்குவேஜ்ல பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ಸರ್, ನನಗೆ ಕನ್ನಡ ಗೊತ್ತು ಸರ್. ನೀವು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಅದು ಇಲ್ಲಾಂದ್ರೆ ತೆಲುಗುನಲ್ಲಿ ಮಾತಾಡು. தெரியுதா? தமிழனுக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனா இந்த மாதிரி வந்தவனுங்களுக்கு தான் எல்லா லாங்குவேஜும் கத்து வச்சுப்பானுங்க. சார், நான் இங்க ஐயோ, எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கிறது என்ன, ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பொழைச்சிக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் கத்து வச்சுப்பானுங்க. मुझे हिंदी मालूम. அததான் நானும் சொல்றேன், புரியுதுங்களா? எல்லாம் இந்த சகலமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஏன்னா வந்தேரிகள். நான் எந்த ஊர்ல இருந்து வந்தேன் சார்? அதுதான் எங்களுக்கும் தெரியல. அந்த வந்த ஊரை சொன்னீங்கன்னா அங்கேயே கொண்டு போய் விட்டுருவோம்ல. சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? தெரியல, எங்க அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வரட்டுமா? நீங்க அம்மா கிட்ட கேட்பீங்க, அந்த அம்மா அம்மாவோட அம்மா கிட்ட கேட்பாங்க, அதுக்கப்புறம் அம்மாவோட அம்மா அந்த பாட்டி வந்து கேட்பாங்க. எங்க அம்மாவோட அம்மாவே இல்ல சார். பாத்தீங்களா? அப்ப எங்க இருந்து வந்தனே தெரியாது. ஆமா, எங்க இருந்து வந்தனே தெரியாது சார். எனக்கு தெரியும் சார், நான் இங்க தான் சார் சென்னையில. ஹலோ, நான் உங்களை சொல்லலங்க, எங்க அம்மாவோட அம்மா. அம்மாவோட அம்மா இங்க தான் சார் இருக்கா, காஞ்சிபுரம் பக்கத்துல. ஐயோ, நல்லா அது கூட நாங்க வந்தேரி, காஞ்சிபுரத்துல இருந்து இங்க கூட வந்ததுனால வந்தேரி. ஏங்க ஒரு விஷயங்க நல்லா தெரிஞ்சு. எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப நான் காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வந்தா, நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வந்த வந்தேரி, அப்படி வந்தேரி கணக்கா அது கூட? ஏங்க, எங்களுக்கு ஒரு முகம் இருக்குதுங்க, தமிழர்களுக்கென்று ஒரு முகம் இருக்குது. அந்த முகம் உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லையா? ஆனா அழகா இருக்கீங்க. அது நான் கேட்கல. நான் இங்க நாங்க அங்கேருந்து இங்க வந்தது இல்ல, எனக்கு புரியல. சரி விடுங்க. இப்போ நாங்க வந்தேரிகளா? ஹலோ, நீங்க வராத ஏரிகளாவே இருங்க, பரவாயில்ல. ஆனா ஏரியெல்லாம் கட்டடம் கட்டி ஏரியே இல்லாம பண்ணிட்டீங்க நீங்களாம் வந்ததுனால. அப்புறம் இப்ப 10ஆவதுக்கு இந்திக்கார எல்லாரும் கரையோரத்திலேயே குடியிருக்கிறான். அப்புறமேல கரைக்குள்ளார அப்படியே தண்ணியை வத்தி ஏரிக்குள்ளார ஃபுல்லா இறங்கிடுறான். ஆமா, சீரியஸா சார். எங்க இந்த டாப் क्वेश्चन ஆரம்பிச்சா மறந்து போயிட்டேன் சார். எங்க தலைவர் ஏன் பாம்பே போனார்? थैंक यू சார். கரெக்ட் தானே? கரெக்ட் சார். சொல்லுங்க, எங்க தலைவர் ஏன் பாம்பே போனார்? நான் சொல்லணுமா சார்? அப்புறம் கேள்வி எனக்கா? தெரியல. இப்படிதான் நிறைய பேர் எங்க தலைவர் ஏன் போனாரு, எதுக்கு போனாருன்னு தெரியலன்னு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீரியஸா. அதுவும் கட்சிக்காரனுங்க இருக்கானுங்களே, பெரிய திட்டம் போடுறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீரியஸா சொல்றேன் சார். புசி ஆனந்த் என்ன சார் பண்றாரு? ஹலோ, நான் எங்க தலைவரே என்ன பண்றாருன்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்கேன். இதுல புசி ஆனந்த் ஒரு கோட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சு குடிக்கலாமா வேணாமா, குடிக்கலாமான்னு வேணாம்னு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காராம். ஏன் சார்? அந்த கோட்டர்ல ஒரு ஈ வந்து செத்துருச்சான். மொக்கையா இருக்கு. மொக்கையா இருக்கா? ஹலோ, ஒரு ப்ராப்பரான குடிகாரன் ஈன்னு பார்க்காம எடுத்து அப்படி விட்டு இருந்துட்டு டப்புன்னு குடிப்பான், புரியுதுங்களா? ஆனா புதுசா குடிக்கிறவன் ஏன் தெரியுமா எங்க புசியை குடிக்க மாட்டாரு? ஒயின் ஷாப் வச்சிருக்கோம், குடிச்சா ஒயின் ஷாப்பை நடத்த முடியாது. எங்க புசி ஐயா அவ்வளோ ஒயின் ஷாப் வச்சிருக்காரு, அதனால தான் அவர் குடிக்கிறதே இல்லை. இப்போதான் மைண்டு டிப்ரெஷன் ஆகி
தலைவன் எங்க போனாருன்னு சொல்லாம போயிட்டாரே அப்படிங்கிறதுக்காக சார் ஒரு நிமிஷம் சார். குஷி ஐயா பத்தி கேட்டீங்களா? சொல்லணும்ல, அதான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டீங்களா? ஐயோ கடவுளே, வேற யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஐயோ வேணாம் சார், வேணாமா? முடிஞ்சது. வில் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். எதுக்கு? ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் டிப்ரெஷன் ஆகியிருக்கான் அப்படின்னா, நீங்களா? ஹலோ, நான் இல்லைங்க, பொதுவா நீங்க ஆக முடியாது. ஏன்னா உங்களோட பேசி நான் எவ்வளவு நாள் டிப்ரெஷன்ல இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல வரதே சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சீரியஸா, எங்க தலைவர் டிப்ரெஷன் இருக்கிறதுனால தான் டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக பாம்பே போயிருக்கு. சார் அப்படி இந்த மும்பைல என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஹலோ, முன்னால அண்ணி போனாங்கல்ல, ஆமா, அப்படிதான் டிப்ரெஷனை குறைக்கணும்ல. இப்பதானே சார் இதே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அட்லியோட பொண்ணு, சாரி அட்லியோட வைஃப். ஹலோ, இதெல்லாம் இருக்குது, அதுவும் இருக்குது, புரியுதுங்களா? ஆமா, உங்களுக்கு அட்லியோட வைஃப் ஃபங்க்ஷனுக்கு போனதா தானே சார் சொன்னீங்க? ஏங்க, அதுக்கும் போனாரு, ஷூட்டிங்கும் போனாரு, அரசியலோட அண்டர் கிரவுண்ட்ல கொஞ்சம் டீல் பண்ணி முடிக்கிறதுக்கும் போயிருக்காருங்க. 4 வாங்கவா? ஹலோ, எங்க தலைவர் எஃப்ஐஆர் போட்டு எலெக்ஷன்லயே நிக்க முடியாத அளவுக்குலாம் பண்றதுக்கு பிளான்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் ஏங்க சொல்ல முடியாது. அதெல்லாம் சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க, அப்புறம் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி ஆயிரும். ஆமா, சொல்றேன், அப்புறம் திருப்பி போய் என்ன 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 அப்படிங்கிறீங்க. ஆமா, இப்போ இன்டர்வியூ நீங்க தானே சார் கொடுக்க வந்திருக்கீங்க, அவங்க கிட்ட தானே சார் கேள்வி கேட்க முடியும். நான் கேட்கறேன், எத்தனை நாளைக்கு தான் நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க? நான் கேள்வி கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அழகா? இது ஒரு கேள்வியா? சொல்லுங்க. இல்ல இல்ல இல்லங்கிறது எப்படிங்க நீங்க சொல்றீங்க? நீங்க அழகு இல்லங்கிறது எதை வச்சு சொல்றீங்க? சரி, நான் அழகு. எதை வச்சு நீங்க அழகுன்னு சொல்றீங்க? சார் ஏன் சார் இவ்வளவு மென்டல் டார்ச்சர் பண்றீங்க? யாரு? நானு உங்களை மென்டல் டார்ச்சர் பண்றேன்? பின்ன என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு இப்படி கேக்குறீங்க? ஹலோ, ஒரு சேனலுக்கு போனாலும் இல்ல, 1000 சேனலுக்கு போனாலும் இதே கேள்வி, எங்க போனாரு எங்க போனாரு எங்க போனாருங்கிறப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும்னா என் மண்டை எவ்வளவு டென்ஷன் ஆகும். ஏன் சார் இப்படி கத்துறீங்க? அப்புறம் கத்துறேன். இப்ப ஒரே கேள்விய 2 விதமா கேட்டேன். நீங்க அழகா அழகு இல்லையான்னு. இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களே, நான் எவ்வளவு டென்ஷன் ஆகும். நீங்க வேணா எனக்கு காமர்ஸ் ரிலேட்டடா, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா நிறைய क्वेश्चंस வேணா கேளுங்க சார். இல்ல பொலிட்டிக்கல் விதமா, ஜியோ பாலிடிக்ஸ் வேணா கேள்வி கேளுங்க, நான் வேணா பதில் சொல்றேன் சார். டென்ஷன் ஆக மாட்டேன் சார். ஒரு விஷயம், நீங்க அழகா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சில பேர் உங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க படிச்சிருக்கீங்கிறதுக்கெல்லாம் பார்க்கல. ஆமா, உங்க அறிவு எங்களுக்கு தேவையில்லை, உங்க அழகு மட்டும்தான் தேவை. புரியுதுங்களா? நான் அழகா இருக்கேன் அப்படின்றதே அவங்க சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு போடுற கமெண்ட்ன்றதை நானும் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சார். எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. தட்ஸ் ஃபைன், ஓகே. இப்போ ஃபைனலாக என்னதான் சார் சொல்ல வரீங்க? நான் ஒன்றுமே சொல்ல வரதுக்கு இல்லைங்க. நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஏதாவது கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். நீங்கள் எதுவுமே கேட்காதப்ப நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க. புரியல, நான் கேள்வியே கேட்கல. அப்புறம் சரி, ஆதவர்ஜினா மன்னிப்பு கேட்டாரா? ரஜினி அவர்கள் கேட்டார் திருப்பியும். அவ்வளவு தூரம் உங்க ஆதவர்ஜினாக்காக நீங்க குரல் கொடுத்தீங்க என்ன அப்படின்லாம். அப்படி இப்போ அவர் மன்னிப்பு கேட்டாரே, நீங்களும் மன்னிப்பு கேட்டுடுறீங்களா? இல்லை சார், ஆதவர்ஜினா மன்னிப்பு கேட்டப்ப நீங்களும் மன்னிப்பு கேட்கணும், அதுதானே ப்ரொசீஜரு. ஐயோ, நான் இப்போ நானும் தலைவர்கிட்ட மன்னிப்பு வைக்கணுமே. ஆமா, கேளுங்க. ஆமா, டிவிக்கில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தலைவர்கிட்ட மன்னிப்பு. சரி, சீக்கிரம் இருங்க. தலைவர்கிட்ட மன்னிப்பு வைக்கிறப்ப தலைவர் பாணிலேயே கேட்கணும் சார். இதெல்லாம் வேண்டாம். ஹலோ, இருங்க சார். கையை ஏதாவது சுலுக்கிக்க போறீங்க சார்? ஏங்க இருங்க சார். என்ன சார் பண்றீங்க? எது தலைவரே, உங்க ஸ்டைல உங்களை தவிர எந்த நாயும் பண்ண முடியாது. ஆமா, மன்னிச்சுக்குங்க. அவரு மாதிரி ஸ்டைல் பண்ணலான்னு வந்தேன். ஆமா, சீரியஸா நான் சின்ன வயசுல அப்படியே முன்னால தொங்குன மயிறு அப்படியே தூக்கி விட்டோன்னு காத்துல கலகல. ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் சார். எல்லா செலிபிரிட்டிஸும் யாரை பத்தி பேசுறோமோ அவங்க கண்டிப்பா அதை பார்ப்பாங்க சார். ஓகேவா? எங்களுக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன் வருது சார், இந்த மாதிரி உங்களோட இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம். இதெல்லாம் பண்ணாதீங்க சார். ஹலோ தலைவரே, சின்ன வயசுல உங்க ஸ்டைலை ஃபாலோ பண்ண, ஆனா அந்த ஆண்டவன் அப்போ கொடுக்கல உங்க ஸ்டைலை, இப்போதான் கொடுத்துருக்கான் இந்த ஹேர் ஸ்டைல. சீரியஸா தலைவரே,
உங்களோட ஒரே ஒரு போட்டோ எடுக்கும். நான் சொன்னதை நீங்க உண்மை நம்பிட்டீங்கல்ல? ம். எங்க சேனல்லாம் வந்து யாராவது பார்ப்பாங்களா சார்? வாபஸ் வாங்குங்க. இதான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஆமா, அவரே என் கூட போட்டோ எடுத்துக்கிறது விருப்பப்படுறாராம், நான் கேள்விப்பட்டேன். ஆமா, சீரியஸா. எப்படி ஆமா, இந்த பையன் நம்மள மாதிரியே இருக்கான். பையன் ஆமா நம்மள மாதிரி? ஆமா, சீரியஸா. இவனை நம்ம படத்துல டூப்பா, அவர் வராத ஷூட்டிங் நாட்கள்ல இவனை டூப்பா வச்சு நடிக்க வைக்கலான்னு அவர் பிளான் பண்ணியிருக்கிறதா நமக்கு இப்போக்கி தகவல். இந்த நெல்சன் தெரியுமா, ஜெயிலர் படத்தோட டைரக்டர், கோலமாவு கோகிலாவில், அவன்லாம் நமக்கு அப்போ புரியுதுங்களா, அவன் தான் டூப்புக்கு உங்களை மாதிரி ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தான் நம்மளை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கான். அதனால தலைவரோட டூப்பா நான் இருக்கேன். எனக்கு நெல்சன் அவரெல்லாம் தெரியாது சார். நான் தலைவருக்கு டூப்பு போட்டா கரெக்டா இருக்கனா? ஆனா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் sir. கரெக்டா இருக்கனா? அது மக்களே கமெண்ட்ல சொல்லட்டும். இன்னொரு நாங்க யாரை பத்தி பேசுறோமோ அந்த செலிபிரிட்டிஸ் இந்த இன்டர்வியூஸ் பார்க்குறாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் தே ஹவ் கமெண்டட். ஸோ ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ப்ளீஸ் டேக் கேர். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ என்னெல்லாம் வம்பளை எடுத்து விட்டுறாதீங்க. யாரு? நாங்கள் உங்களை வம்புல? நீங்கள் தாங்க தெருவில் போகிற நாயை வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடுறது மாதிரி என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க. சீரியஸா? டக்குன்னு ஒரு கல் எடுத்து டொப்புன்னு அடிச்சிருந்தேன்னா நான் அப்பயே ஓடி இருக்க மாட்டேன். பார்த்தீங்களா, சந்தடி சாக்கில் நான் நாயின்னு என்னை சொல்றேன், அதுக்காக நீங்க சந்தோஷப்பட்டு சிரிக்கிறீங்க. பாத்தீங்களா? சிரிக்கல சார். அதான் நான் சிங்கம் அப்படின்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, நான் நாயி அப்படின்னா நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு நான் சிங்கமா இருக்கிறது பிடிக்கல, நாயா இருக்கிறது தான் பிடிக்குது. பக்கத்துல எல்லாம் நெய்பர்ஸ்லாம் இருக்காங்க Neighbours ஆ? சார். ஹலோ, குழந்தைங்கலாம் இருக்கு சார். பப்பி அப்படின்னு வந்துட போகுது சார். அதான் நான் பப்பியா இருக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார்.